Sum number 39. Let A equal to 1213 and B equal to 4015, C equal to 2012. Show that A into BC equal to AB into C. Second one, A minus B into C equal to AC minus BC. Third one, A minus B whole transpose equal to A transpose minus B transpose. அதாவது ஏபிசி மதிப்புகள் இங்கே கொடுத்துட்டு இதையெல்லாம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நிரூபிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஒவ்வொரு சம்மாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதாவது சம்மு ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கிங்க. ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி. இந்த சம்மு தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இதில் எல்ஹெச்எஸ்ன்னு பார்த்தோம்னா ஏ இன்ட்டு பிசி தான் எல்ஹெச்எஸ். அதாவது எல்ஹெச்எஸ் எழுதிக்கிங்க ஏ இன்ட்டு பிசி. இப்போ என்ன ஃபஸ்ட்டு பண்ணோம்னா பிசியை தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ பிசி அப்படின்னா பி அணியையும் சி அணியையும் எழுதிக்குவோம். அதாவது பி மேட்ரிக்ஸ் 4015 அண்ட் தென் சி மேட்ரிக்ஸ் 2012. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். பி மேட்ரிக்ஸும் சி மேட்ரிக்ஸும். இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்க அதாவது பி அணியில் இருக்கக்கூடிய ரோஸு இங்கே 2 ரோ இருக்கு இல்லைங்களா. இது ரோ, இது ஒரு ரோ. இந்த 2 ரோவையும் என்ன பண்ண போகிறோன்னா 1 by 1 எழுதிக்கணும். அதாவது ஃபஸ்ட் ரோ 40, செகண்ட் ரோ 15 இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இங்கே இருக்கு இல்லைங்களா சி மேட்ரிக்ஸு, இதில் இருக்கக்கூடிய காலம் எழுதிக்குவோம். அதாவது நிரலை 2 1 0 2. இப்போ இந்த மாதிரி 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து ரோவை எழுதிக்குவோம். இங்கே 2 ரோ இருக்கனால 2ஆக பிரித்து எழுதியாச்சு. அடுத்து இருக்கிறதுல காலம் எழுதிக்கிறோம் 2 1 0 2 எழுதிட்டு இப்போ தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த மல்டிப்ளை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பண்ணுவோன்னா இதோட இதை அதாவது 4 2s are 8ங்களா. 0 into 1 0. அதே மாதிரி 4 into 0 0, 0 into 2 0, 1 into 2 2, 5 into 1 5. அடுத்து 1 into 0 0, 5 into 2 10 இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. இது 0, 2 + 5 7, 0 + 10 10 கிடைக்கும். அதை தான் இங்கே வந்து எழுதிக்க போகிறோம். அதாவது 8 0 7 10, 8 0 7 10 இதுதான் வந்து பிசி. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஏ இன்ட்டு பிசி கண்டுபிடிக்கணும். ஏ இன்ட்டு பிசி எழுத போகிறோம். ஏ வேல்யூ பிசி இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அந்த வேல்யூ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஏவும் வந்து பார்த்திங்கன்னா 2 by 2 மேட்ரிக்ஸு, பிசியும் 2 by 2 மேட்ரிக்ஸு. அதாவது 2 by 2 வரிசையுடைய அணி. இப்போ ஏ இன்ட்டு பிசினா ஏவில் இருக்கக்கூடிய ரோ அதாவது நிறைய இங்கே எழுதிக்குவோம். 2 நிறை இருக்குது. அதே மாதிரி பிசியில் இருக்கக்கூடிய நிரலை எழுதுவோம் 8 7. அடுத்தது வந்து 0 10ன்னு இருக்குது. இப்போ தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 into 8 8, 2 7s are 14. இங்கே 1 into 0 0, 2 10 20, 1 8 8, இங்கே 3 21, 1 into 0 0, 3 10 30. இதை வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 22ன்னு கிடைக்கும். இது ரெண்டும் 20ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 29 30. இதை தான் இங்கே வந்து எழுத போகிறோம். 22 20 29 30. அதாவது இது ஏ இன்ட்டு பிசி. இது அடுத்து வந்து ஏபி இன்ட்டு சி, அதான் ஆர்ஹெச்எஸ். அதாவது ஏபி இன்ட்டு சி இதான் ஆர்ஹெச்எஸ். இப்போ இங்கே ஏபிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு அதான் கண்டுபிடிக்கணும். ஏபி ஏங்கிறது இங்கே என்ன நமக்கு அப்படின்னா 1 2 1 3, பிங்கிறது 4 0 1 5. இந்த ஏபியோட சியை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏபி நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே 2 by 2 மேட்ரிக்ஸு. இப்போ ஏபி மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஏ மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோவை 2 ரோ இருக்குது இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அதே மாதிரி பியில் இருக்கக்கூடிய காலம் அப்படி எழுதிக்கிங்க இந்த மாதிரி. இப்போ தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 into 4 4, 2 1 is 2, 1 into 0 0, 2 5s are 10, 1 4 4, இங்கே 3 1 3, 0 +
5 15. இப்போ அதாவது இதை ஆட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். 10 4 + 3 7 15. அதான் இங்கே போட போகிறோம் ஏபி வேல்யூ 6 10 7 15. இது வந்து ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏபி மேட்ரிக்ஸோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஏபி இன்ட்டு சி 6 10 7 15. சி மேட்ரிக்ஸ் இங்கே என்ன வேல்யூனா 2 0 1 2 ஏபி இன்ட்டு சி. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2. கிடைக்கக்கூடியதும் 2/2 தான் கிடைக்கும். இப்போ அங்கே ஏபியில் இருக்கக்கூடிய ரோவை அப்படி எழுதிக்கிறோம். 6 10 7 15. இதில் பக்கத்தில் இருக்க இந்த அணி சியில் இருக்கக்கூடியதில் காலம் எழுதிக்கிறோம், அதாவது நிரலை. இந்த மாதிரி 2 நிரலை, இந்த 2 நிரல் இருக்கிறத ஃபஸ்ட்டு இது செகண்ட் நிரலை இப்படி எழுதிக்கிறோம். முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய 2ஆக பிரித்து போட்டுக்கிறோம். இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 12, இது 6 2 12. இங்கே 10 1 10ன்னு கிடைக்கும். 6 × 0 0 2 5 2 20 7 2 14 15 1 15 0 15 2 30 22 20 29 30ன்னு கிடைக்கும். அதாவது இதனோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 22 20 29 30. இது வந்து நமக்கு ஏபி இன்ட்டு சி, ஏபி இன்ட்டு சி. ஏ இன்ட்டு பிசி பாருங்கள் இங்கே தான் இருக்குது. அதாவது ஏ இன்ட்டு பிசி வந்து இந்த வேல்யூ, இது வந்து ஏபி இன்ட்டு சி வந்து இது. ஃப்ரம் 1 and 2 we get a இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி. 1 2லிருந்து a இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி நிரூபிக்கப்பட்டது. அதாவது இது சமம் இது என நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லிடலாம். இதுலேயே வந்து நம்ம ரெண்டாவது டிவிஷன் பார்க்கலாம். ரெண்டாவது டிவிஷன் என்னென்னா a மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. ரெண்டாவது ஆப்ஷன் இங்கே எழுதியிருக்கோம். இதில் வந்து எல்ஹெச்எஸ் வந்து a மைனஸ் பி இன்ட்டு சி. மொதல் a மைனஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஏ கணக்கில் இருக்கக்கூடிய ஏ மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து பி மேட்ரிக்ஸ் மைனஸ் போட்டு எழுதிக்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும்னா இதில் இருக்க மொதல் உறுப்போட இதில் இருக்க மொதல் உறுப்பு, அடுத்து 2 மைனஸ் 0ன்னு வருங்களா, 1 மைனஸ் 1 3 மைனஸ் 5. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், -3 2 0 -2ன்னு கிடைக்குங்களா. இதான் நமக்கு a மைனஸ் பி. இந்த a மைனஸ் பியோட சி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். a மைனஸ் பி மேட்ரிக்ஸ் இங்கே எழுதிக்கிங்க. அடுத்து சி மேட்ரிக்ஸ் இங்கே என்னது நமக்கு சம்மில் 2 0 1 2 அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 0 1 2 அதை இங்கே எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு இப்போ a மைனஸ் பி இன்ட்டு சிங்களா. இப்போ வந்து a மைனஸ் பி வேல்யூ இது, சி மேட்ரிக்ஸ் இது, ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அணியில் இருக்கக்கூடிய நிறை எழுதிக்குவோம், அதாவது ரோ 0 -2. செகண்ட் நிறைய செகண்ட் எழுதிக்கிங்க. காலமையும் இந்த மாதிரி மொதல் காலம் ரெண்டாவது காலம்னு எழுதிக்கிங்க. எழுதிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா 3 2 -6 1 2 2, இங்கே 0 + 2 2 4. அடுத்ததில் 0 × 2 0 1 2 2 0 -2 2 4. இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா -6 -2னா இங்கே என்ன 6லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4. அடுத்து இங்கே என்ன கிடைக்கும், இங்கேயும் 4, இங்கே -2ன்னு கிடைக்கும், இங்கே -4. அப்போ அதாவது a மைனஸ் பி இன்ட்டு சி இதனோட வேல்யூ -4 4 -2 -4ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து நமக்கு இங்கே ஆர்ஹெச்எஸ் பார்த்திங்கன்னா ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏசியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் பிசியை கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஏசி மேட்ரிக்ஸ் என்னென்னா ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ மேட்ரிக்ஸ் என்னென்னா 1 2 1 3 1 2 1 3. அண்டு சி மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 2 0 1 2 2 0 1 2. பாருங்கள், ஏ மேட்ரிக்ஸ் வந்து 1 2 1 3, சி மேட்ரிக்ஸ் 2 0 1 2.
அதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்க மேட்ரிக்ஸோட ரோவை இங்கே எழுதிக்குவோம். 1 2 1 3. அடுத்து இருக்கக்கூடியதில் காலம் 2 1 0 2. இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறோன்னா இங்கே இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது 2 + 2 1 × 0 0 2 2 4. இங்கே 2 3 1 3 0 3 2 6. இப்போ இங்கே 4ன்னு கிடைக்கும். இங்கேயும் 4, இங்கே 5, இங்கே 6. அதாவது 4 4 5 6 இதான் ஏசின்னு கிடச்சிருக்கு. இதே மாதிரி பிசி கண்டுபிடிக்க போகிறோம். சம்மில் பி மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா 4 0 1 5. சி மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 2 0 1 2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய ரோவை எழுதிக்குவோம். 4 0 1 5. இதில் இருக்கக்கூடிய காலம் 2 1 0 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 2s are 8 8 + 0 4 × 0 0 0 + 0. அடுத்து 2 2 2ங்களா 5 1 5. இங்கே 0 2 10 8ன்னு கிடைக்கும். 0 7 10. அதாவது இங்கே என்ன நமக்கு கிடைக்கிது 8 0 7 10ன்னு கிடைக்கிது. நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க ஆர்ஹெச்எஸில் ஏசி மைனஸ் பிசி. இப்போ இங்கே ஏசி மேட்ரிக்ஸ் 4 4 5 6 மைனஸ் பிசி மேட்ரிக்ஸ் 8 0 7 10. இதிலேருந்து இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய மொதல் உறுப்போட இதில் இருக்கக்கூடிய மொதல் உறுப்பு. அடுத்து 4 - 0 5 - 7 6 - 10. இங்கே சப்ராக்ஷன் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு -4 + 4 -2 -4ன்னு கிடைக்கும். இது வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. இங்கே முன்னாடி a - b × cன்னு கண்டுபிடிச்சிங்க இல்லைங்களா, இதை வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. அதாவது -4 4 -2 -4ன்னு கிடச்சிருக்கு. இங்கேயும் அதே தான் கிடச்சிருக்கு. ஃப்ரம் 3 and 4 we get a - b × c = ac - bc அப்படின்னு போட்டு ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு போட்டுடலாம். 3 4லிருந்து இது சமம் இது என நிரூபிக்கப்பட்டது, இல்லாட்டி சரிபார்க்கப்பட்டது, அந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுத்துடலாம். இதுலேயே தேர்ட் ஒன் a - b ஹோல் டிரான்ஸ்போஸ் = a டிரான்ஸ்போஸ் - b டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ a - bனா இது கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய a அணி இது, b அணி இது. இப்போ ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு இது இந்த அணியிலேருந்து இந்த அணியை சப்ராக்ஷன் பண்ணோம். அப்போ 1 - 4 2 - 0 1 - 1 3 - 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் -3 2 0 -2 இந்த மாதிரி கிடைக்குங்களா. a - b ஹோல் டிரான்ஸ்போஸ் இதான் நம்ம கணக்கில் இருக்கக்கூடிய எல்ஹெச்எஸ். இப்போ a - b ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் இங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, இதில் இருக்கக்கூடிய நிறைய நிரலாக மாற்றணும், அதாவது ரோவை காலமாக மாற்றணும். இப்போ -3 2 இப்படி எழுதிக்கிங்க. இந்த இதில் இருக்கிறத இந்த மாதிரி நிற்க வச்சுருங்க. இங்கே படுக்கவசமாக இருக்கிறத அதாவது -3 2 அதை இப்படி எழுதிட்டிங்களா. அடுத்த ரோவில் இருக்கு இல்லைங்களா 0 -2, அதனால் 0 மேலே போட்டுருங்க, -2வை கீழே போட்டுருங்க. ரெண்டாவது ரோவில் இருக்கிறத ரெண்டாவது ரோவில் நிற்க வச்சுருங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு கொடுத்துக்குங்க. a - b ஹோல் டிரான்ஸ்போஸ். அடுத்து ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா a டிரான்ஸ்போஸ் - b டிரான்ஸ்போஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ a டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கணக்கில் உண்டான a வந்து இது 1 2 1 3 இதுதான் a. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா இங்கே 1 2வை வந்து இப்படி நிற்க வச்சுருங்க. செகண்ட் ரோவில் இருக்கிறத செகண்ட் ரோவில் நிற்க வச்சுருங்க. இதுதான் வந்து ஏ டிரான்ஸ்போஸ். அடுத்து நம்ம பி டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எடுத்தோன்னா பி டிரான்ஸ்போஸ் 4 0 1 5ன்னு இருக்குங்களா. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா 4 0 1 5 இந்த ஆங்கிளில் இப்படி போட்டுருங்க. இது ஏ டிரான்ஸ்போஸ், இது பி டிரான்ஸ்போஸ், இது 4 1 இந்த இதில் போட்டுருங்க. 0 5 எப்படி, அதாவது 4 0 இங்கே இப்படி இருக்கிறத நிற்க வச்சிடுறீங்க. செகண்ட் ரோவில் இருக்கிறத செகண்ட் ரோவில் நிற்க வச்சிடுறீங்க.
அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் எழுத போகிறோம். ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்குமோ எழுதியாச்சு. அதான் இங்கே பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் 1123, இது 4105. இப்போ இதிலேருந்து இது சப்ராக்ட் பண்ணுறப்ப 1 - 4, 1 - 1, 2 - 0, 3 - 5. நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? -3 0 2 -2ன்னு கிடைக்குங்களா? இது வந்து 6ன்னு கொடுத்துருங்க இந்த இதுக்கு. பாருங்கள், 5 -3 0 2 -2ன்னு கிடச்சிருக்குங்களா? 5 6ம் அதே கிடச்சிருக்குங்களா? ஃப்ரம் 5 and 6 we get a minus b whole transpose equal to a transpose minus b transpose. 5 மற்றும் 6லிருந்து a minus b whole transpose equal to a transpose minus b transpose என நிரூபிக்கப்பட்டது, இல்லாட்டி என காட்டப்பட்டது அப்படின்னு